முத்துமணி அழகு சுந்தரம் சார்பாக நாரதருக்கு 50, மிருதத்துக்கு 50. வேற காசு இல்லை. சரி, ஓன்ட்ட இல்லைன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் வண்டி இருக்காது. போய் மதுரைட்ட போய் வாங்கிட்டு வா, 100 காசை போகிறேன். சரி, அப்போ டாஜ்மார்க்கல்ல வாங்கிட்டு வா. சரி, கொடுத்துருந்தேன். நீயே தம்பிட்ட கொடு. அதான் சொல்லிட்டே. அப்புறம் என்ன திருப்பி சொல்லவா? எங்கள் அண்ணன் சார்பாக 101. நல்ல பாட்டு பாடினே கெடுத்து விட்டேன். எதுக்கிட்டே ஏறினேன். பரிச்சூர் TM பழனியப்பன் எங்கள் தாத்தா சார்பாக நாடக உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு ஜாம்பவம். பரிச்சூர் பழனியப்பன் தாத்தா. எங்கள் தாத்தாவெல்லாம் நான் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பே என்னுடைய சாமி எனக்கு கொடுத்துச்சு. தாத்தாவெல்லாம் சந்தித்தேன். அப்போ யூடியூப் இல்லை. அப்போ தாத்தா வருவாரா? தாத்தா வரல. முத்துமணி அழகு சுந்தரம் 101. பரிச்சூர் பழனிமா தாத்தா பயலு கொடூரமா. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? மருதுருவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? சிவகங்கை சீமையாண்ட தங்க மருந்து, எங்க சின்ன மருந்து பெரிய மருந்து ஞான மருந்து. சிவகங்கை சீமையாண்ட தங்க மருந்து, எங்க சின்ன மருந்து பெரிய மருந்து ஞான மருந்து. நமக்கு சிவகங்கை மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? மருதுருவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அகமுடைய அபுஜத்திலே பிறந்த மருந்து, எங்கள் ஆங்கிலனை எதிர்த்திட்ட ஞான மருந்து. அகமுடைய அபுஜத்திலே பிறந்த மருந்து, எங்கள் ஆங்கிலனை எதிர்த்திட்ட வீர மருந்து. எக்குலமும் வணங்குகின்ற முக்குல மருந்து, எங்க பேரமுத்து ராமலிங்க தேவர் மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? மருதுருவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? காளையார் கோவிலையும் கட்டுன மருந்து, எங்க வீரமங்க வேல நாச்சியார் தந்த மருந்து. நமக்கு சிவகங்கை மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகள் விலகுமா? மருதுருவர் சிவகங்கை சீமை மருந்து தெரியுமா? இந்த தம்பி மைஜெட்டில் வேலை ஆக்குறாங்கடா. மைஜெட்டில் வேலை ஆக்குறேன் தானே இந்த தம்பி. அப்பா நான் எப்படி வச்சிருக்கேன்னா அது மாதிரி நீங்களும் வளர்க்குறிய வளர்த்து விடுங்க. நல்லா இருக்கட்டும். பா கேமரா மறைக்கக்கூடாதுப்பா. கேமரா வேணா தூக்கி கொண்டு ஊர்நிலை அமுக்குறியா? சேமட் அதே ஊரா இல்லை சிவகங்கை பஸ் ஸ்டாண்டா? கீழக்குளம் ஓட்டக்குளமா? அந்த ஊர் தானே. ஆமாம், அன்னைக்கு காப்பு கட்டி இருந்துச்சு. வானே கொஞ்ச நேரம் தானடா உள்ள போனேன். சாச்சிட்டாங்களடா என் கருது வண்டியை. சாச்சிட்டாங்களே பொம்பளைய கொஞ்சம் பேர் காணா. சாணியோட பறிச்சலாத்தா சாணி தெளிக்கத்தான்டா. இந்த ஐயாலாம் உள்ளூர் தானே ஐயா? அதுதானே விடிஞ்சாத்தானே போக முடியும். இதில் சில பேர் வந்தவங்க கூட விட்டுட்டு போயிருப்பாங்க. என்ன செய்யறது? உண்மையிலே இங்கே பெண்களுக்கு ஒரு கைதட்டு நம்மளே கொடுக்கலாம். அது ஏன் போல ஒத்தையில பயந்துக்கிட்டு பெரும்பாலும் இந்த உட்காந்துருக்காகல இவங்க தான் அந்த தார்பாய்க்கும் போர்வைக்கும் ஓனர். இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுக்கு நம்ம சுருட்டிட்டு போவோம். இது இல்லாமல் போனால் நம்ம புரிஞ்சு நம்மளை வைவானே. என்ன இருந்தாலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம். தம்பி குனிஞ்சு வாப்பா.
வார் எங்க போய் சார்ஜ் போடுறேன் சார்ஜ் பயலு கடா தினா கீழே உட்காந்துருப்பேன் ஏன்னா அவன் பிரச்சனை பேமையன் தானே. வந்தார் ஒரு சாமியார், நான் சொன்னது நடந்துருச்சு, டோப்பு முடிய தட்டி விட்டு. ஏன்னா அது கலை, சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது, ஏன்னா மசுறு வேலை உங்களுக்கு தெரியாது. தட்டி விட்டீங்களா, நாளைக்கு அவனை பிசுனை வச்சு ஒட்டிட்டு வர சொல்லி. அப்படித்தான் ஒரு ஊரில் பெப்பிக்கால வச்சு ஒட்டினேன், காலையில் எடுக்க முடியல, கடைசியில் வெல்டிங்கை வச்சு எடுத்தேன். வருச்சூர் பழனியப்பன் தாத்தா அவர் சார்பா நன்கொடை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை நாரதர் வேணா மேடைக்கு வரலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. வள்ளிதர்ம நாடகத்தை திருப்பி போட்டவரே எங்கள் தாத்தா வருச்சூர் பழனியப்பன் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த அகமுடியார் வம்சத்தில் பிறந்து திரைப்பட நடிகர் ராசா கூறு எங்கள் அண்ணன் சூரிய அண்ணன் இருக்கார்ல, அவருடைய தாய் மாமே அஞ்சரை கட்டம் ஆறுமுகம் என் சித்தப்பேன். என் சித்தப்பேன் மாதிரி யாரும் பாட முடியாது, சீர்காழினுடைய எதிரொலி அவர் தான். அப்பெல்லாம் நாரதர் வேஷம் போட்டு வந்தால் தகன்னு ஒரு இப்போ பாரு நாரதர் வேஷம் போட்டு வர ஆளுங்க பழைய இரும்பு வரக்கிற மாதிரி நான் எடுத்தேன். இல்லை அந்த அளவுக்கு ஆகி போச்சு, கலைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு வந்த நாரதர் என் நண்பன், இவன் கூட நல்லா இருக்கேன். இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்துட்டேன் அங்கிட்டு மணப்பாறைக்கு, அங்கிட்டு நாரதர் பல்லு மட்டும் இவ்வளோ நீளம் வெளியே. கடைசியிலே அவனை தெரியுது ஜூஸ் கடை வச்சிருக்கானா, கிருணி பழத்தையெல்லாம் அந்த பல்லில் தான் இது ஒன்று. அவர் மயிறு முத்துச்சிருப்பி மாதிரி நினச்சிக்கிட்டு அஞ்சரில் பாடுறோம்னு ரெண்டாவது பாட்டு நாராயணான்ட்ட மாடுகள் ஆத்து. என்னத்தை சொல்ல, தனக்கு என்ன சாரிதம் இருக்கிறதோ என்ன திறமை இருக்கிறதோ அதை காமித்துத்தான் என் நண்பன் இப்போ வந்த செந்தில் குமரன் உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆக சிறந்த படைப்பாளி, ஆக சிறந்த கலைஞர். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறது, அவரை மாதிரி நம்ம பாடி போகணும்னு முக்கிட்டு கத்திட்டு 3 நாளைக்கு குளுக்க சேர்த்து படுத்துக்கிட்டு இருப்பேன். என்ன நாடத்துக்கு வரல, தொண்டை கட்டிக்கிறது. உண்மையா இல்லையா? இந்த பெட்டிக்காரன் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் தாலி குழும மாதிரியே. நானும் இந்த உறவை அவன் பாடுறேன், அவன் கியா மியான்னு அமுக்குறேன். காரணம் என்ன, பயம். இது வேற கத்தி விட்டு நாளைக்கு நம்மளை தொண்டை குடிச்சுக்கிறோன்னு. ஆனால் தன் தொண்டைக்கு என்ன பாட்டு வருதோ அதை பாரு பாரு. ஆக சிறந்த பெட்டிக்காரன், அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் இதில் தொண்டை கட்டாத 3 ஆள், 1 2 3, என்ன தொண்டை கட்டினாலும் ஒரே அடிதான், நீர்மலை அடி. ரத்துன்னு போட்டு அடிக்கிறேன் இந்த ஜேர்வார் மையன். அடிக்கிற பாட்டுக்கெல்லாம் அடிக்கிறானடா, கராட்ட அடியா அடிச்சு. தம்பி நீ பொத்துப்பா, உனக்கு நல்லடியா தெரியும், இங்கே பாடணும்ல. என்னடா சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு உச்சி வகுந்தடு அது எப்படி அடிச்சு பாடிச்சு காமி. இந்த அத்தா பொம்பளையாலாம், அத்தா நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க, உச்சி வகுந்த பாட்டுக்கு இப்படி நங்கு நங்குன்னு அரிசி குக்கும் அக்கா மகள் அந்த அடி அடிக்கிறாத்தா. இந்த கொள்ள கழிச்சு இன்னொரு பாட்டு அன்னைக்கு பட்டு வண்ண ரோசாவா பார்த்து இந்த வந்துட்டால சித்தி மயன் கொண்டுட்டேன். இதில் தாளக்காரு வேற பெரிய தாயல். டிஆர் மகாலிங்கத்துக்கு தாளம் போட்டவர் மாதிரி தான் வெங்கலத்தில் ஓடுவார். ஸ்ரீதர் ஐயர் கூட ஓமத்தில் அப்படி போடலையாதா. எனத்தா கிளம்பிட்ட நல்ல கோயிலா போய் எங்களை மண்ணவாரி தூத்திட்டு போத்தான். இதோட இவங்க கிட்டாவது ஓட்டும் நல்லா இருக்கும். அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன மேடம் சண்டையா? முளைப்பாரி அவளை சீக்கிரம் தூக்கிட்டோம்னு நினைக்கிறியா? மறுபடியும் எடுத்துட்டு வந்து கூட வை. அதுலேயும் இந்த முளைப்பாரி எந்தெந்த ஊரில் ஓடுறீங்களோ அந்த பொம்பளை அதுலேயும் புறணி. அவள் முளைப்பாரி வளர்ந்துருக்குவார் 3 அடிக்கு. நம்ம முளைப்பாரி இப்படி கறி கிடக்க, நீ ஒழுங்கா விரதம் இருக்கணும். எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை முளைப்பாரி பெருசாக இருந்துச்சு, பின்னாடி போன முட்டைக்கு முட்டுக்கான இருந்துச்சு, போய் தள்ளி விட்டு பாஞ்சிட்டான். 2 பேரும் உருண்டு அதில் விரந்தே அவன் முளைப்பாரி. எத்தனை பேத்துக்கு தாண்டானா பொறப்பே, வேற வழி இல்லைடா. இந்நேரத்தில் அண்ணே உண்மையிலேயே கூலிங் கிளாஸா பார்வதியா தானே? என்ன கூலிங் கிளாஸா? 3 மணிக்கு கூலிங் கிளாஸ் ஓட்டவா? நீ எந்த ஊருப்பா சாமி? அதே
காஞ்சினரா? அப்ப நீ உட்காருனே, எங்க அண்ணே. ஆமா, அந்த அதை சொல்லத்தே வந்தியா? கேதம் சொல்ல வந்தியா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எங்க ஊர்ல நாடகம் நடத்தினாங்க, நாடகம் பாதியில நின்று போச்சு. அது சொல்லத்தே உன்னை அனுப்பிவிட்டால ஊர்ல இருந்து. அடுத்த வருஷம் வர்றேன், 10:30 நிறுத்த சொல்லு. எல்லா ஊர்லயும் இந்த அக்க போடுதானப்பா. ஆனா உண்மையிலே இந்த கிராமத்தை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்னமோ நினைச்சேன், தம்பியெல்லாம் பார்த்து சூப்பர்யா, இவங்கெல்லாம் 10 இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டு, ஒரு கைதட்டினாங்க. அதான் நான் நல்லா நடிச்சு நிம்மதியா நடிச்சு 5 வருஷம் ஆச்சுதான். என்னை பாடா படுத்திடுவாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க எல்லாரும். கூட்டம்னா பெட்டிக்காரன் முதுகுலே 70 பேர் நிற்பேன். அதுவும் மணப்பாறை நத்தம்பக்கம் போயிட்டோம்னா பெட்டியில 3 பேர் ஏறுவேன். என்னமோ அவன் வாசிக்கிற மாதிரி. ஆமா, அதனாலதான் அந்த ஆல்ரவுண்ட் அப்படியே வச்சிருக்க. தம்பி என்னப்பா விட்டுட்டு போயிட்டாங்களா? சொந்த சித்தி மையம் பாரு. நீ சுத்துறியா? எதுக்கு சுத்துறியான்னு நன்கூட கொடுக்க வரான்டா என் சிங்கம். காசானா காசு தெரிஞ்சிட்டே கொடுக்குறாங்க. ஆமா, நான் ஹெட் மாஸ்டர் மையன். ஆடாடா, கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாடல். ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு, கேப்டன் விசுவாசிகள். அது என் தம்பி பெட்டிக்காரன் பாடுவேன். அவரே பாடணும், ஏன்னா அவனுக்கு தான் அந்த எஸ்பிபி வாய்ஸ். அண்ணே எனக்கு துண்டை கட்டிக்கிச்சுண்ணே. தம்பி காலையில காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு கை கட்டிக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? வேலைமயிர பாடுறான். சாமியார சிந்திருக்கிறேன், சந்திக்கிறேன். சாமியார சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடாம குவியன்னு அமுக்குறியடா. பெரிய காலாந்துறைக்கு வாச்சே மாதிரி. உங்களை சந்திக்கிறது நான் கொடுத்த புண்ணியம். நலமோடு வாழ்வாய். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொல்லி விட்டாங்க, என்னன்னு? யாரை வேணா செந்தில்குமாரை சந்திக்கும் போது கவனமா இருப்பா. ஏன் நீ 7-8 பப்பு நான் மண்டியோட வச்சிருக்கேன். நல்ல விஷயம் தாங்க. உங்களை பார்த்தாலே சிந்திக்க வைக்கிறேன், சிந்திக்க வைக்கிறேன். ஆல்ரவுண்டு காலேஜ் விழுந்துட்டேன். எங்க அண்ணே உன் தரித்திரியம் முடிச்சு ஆட்டிடுச்சு. எதுக்கு தண்ணி டேபிள்ல நீ ஏறுற? ஐயா, அடுத்த வருஷம் டேபிள்ல சிறுசா போடுங்கய்யா. அடுத்த வருஷம் இந்த அப்படி கூட பாலத்தில் உட்காந்து இந்த நாடகத்தை நடத்தி இந்த காசு வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு என்ன செந்தில். டோப்பை தள்ளி ஒரு அளவுக்கு வந்துச்சு போல. இல்ல நகைச்சுவே இல்லை, அது நம்ம சிரிக்க கூடாது. நல்ல விஷயம். அது சிரிச்சே வேணா செருப்பிட்டு அடிச்சு அடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு. இல்ல அவனை நான் இதெல்லாம் கோவப்படாதே விடுங்க. நீங்க வேணா அதை கூட எனக்கு மாட்டி விடுங்க, நான் பாட்டுக்கு கோவச்சுக்கிறோம். இருக்கட்டுங்க, நாளையில இருந்து நீங்க அதை செய்யுங்க, நான் அதை செய்யறேன். 2 பேருமே பார்த்துமே செஞ்சுக்கோ. ஏர் பொண்ணு குத்திட்டு வா செந்தில். இருக்கட்டுங்க. இருக்கட்டுமா? என்ன ஆணி அடிக்க போற? இல்லை, எதையாவது ஒன்று பண்ணிட வேண்டியது தானே. என்ன தெரியும் உங்களுக்கு தான்? என்ன தெரியும்? நல்லா தெரியும். என்ன தெரியும்னே? உன் கண்ணாடி லேசா தெரிச்சிருக்கு உள்ள. எதுல? என்ன தெரியும்ட்டு அதையும் பார்த்து. என்ன தெரியும்? எதற்காக? அதெல்லாம் வந்து திருப்பாச்சத்துக்கு அங்கிட்டு வச்சுக்கணும். சட்டம் ஜவடெல்லாம் பேசுறது, சட்டம் ரீப்பர்லாம் இப்ப அடிக்கிறே கிடையாது. சென்ட்ரிங் விடுறேன். உனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா அப்படின்னு கேட்டார். எங்க கேட்டாரு? யாரு கேட்டாரு? யாரு? கிருபானந்த வாரியார். முட்டா போயல கிடையாது, அவர் போட்டது கலைமான் போயல. கிருபானந்த டேய், என்னத்த சொல்லு? ஏன் மோத்தாமனோட சொல்லு, எதையாவது சொல்லிட்டு போறேன். என்ன தெரியும்? கிருபானந்த வாரியார் எங்க என்ன சொன்னாரு? என்ன தெரியும் தம்பி? எக்கோ குறப்பா. எந்த ஊரோட மைசெட்டுக்காரன் அப்பளம் தின்ட்டேன். நேரத்தில் அப்பளம் திங்கிறேன். யாரு ஆப்ரேட்டர்? பசி வந்துருச்சுல. அப்பளப்பு பயலகடா. அங்கிட்டு ஒருத்தர் இருக்கேன், மடு அல்லதடா வந்துடுறாங்க. நீ இதே பார்க்காம என்ன பாரு. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியுமா? கோவப்பட்டு. சரி, நீங்க என்ன இங்க என்ன பண்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்ன வேலையாக இங்க வந்திருக்கீங்க? பணியாரம் சுட வந்தா என்ன பண்ண போற? பணியாரம் சுடுறவனுக்கு உனக்கு சினிக்கி என்ன அடிக்கல வேலை? பரட்டி விட போறியா? என்ன? ஏய் மூக்கந்தடா அந்து. டேய் டேய் ஏய் சாமியார் ரவுடி ஆக கூடாது, நான் ஆகலாம். எனக்கு வக்கீல இந்த தம்பி இந்த வட்டார்ல ராமராஜன் பாட்டுக்கு ஆடுறதுக்கு. சரி வாங்க, நல்ல விஷயமா பேசுவான். மூளையை வளர்க்க சொன்னா மசுரை வளர்த்து தெரியுது லூசுக்கு. இவன் வந்தானு அவனுக்கு தெரியாது, அவன் ஏன் வந்துட்டு போனான்னு இவனுக்கு தெரியாது. அவன் மோசமானவன், பயங்கரமா பேசுவேன். நல்லா பேசுவேன். நம்ம சிசிங்க பூரா 3 அறிவு தானே, இல்லைன்னா ஏன் கூட அவனுக்கு சேருவானா? ஆமா, எப்படி சேருவேன்?
3 2 தானே இருக்கு. என்ன தெரியும்? இதை தாண்டா 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். என்ன தெரியும், என்ன இந்த தெரியும்? ராமராஜ ஐயா ஐயா அந்த கராட்டக்காரன் படத்தை நடிச்சதோட வந்தீங்களா? உங்க பேரு என்ன? ஏன் உங்க பேரு? டேய் என் பேர் கேக்குறதுன்னா உன் பேர் என்ன? கதையின் சாராம்சம் சொல்லுங்க. வீரத்தேவை. நீங்களா? அவர். நீங்க? நான் அவர் தம்பி. உங்க பேர் என்ன? கிள்ளி வளவே. அடாடாடா. அண்ணன் தம்பி எத்தனை பேருங்க? அண்ணன் தம்பி 8 பேரு. ஏய் ஆமாங்க. ஒருத்தன் 3 மாசத்துல செத்து போனாங்க அம்மா வயித்துல. செத்து போயிட்டானா? அது கேக்க இந்த இன்னொன்னு வருது இல்ல, இன்னொன்னு வருது நடுவுலவே. அது 2. அவன்கிட்டே கேளுவே, நீ ஏன் வந்து அந்த டிபன் பாக்ஸை கழுவி அம்மாட்ட லெமன் சோர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். போ போ காலைல பள்ளிக்கூடம் போன ஓடு ஆயிரு அப்பா வரேன். போ 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 ஓடி வாங்க. அண்ணன் தம்பி எத்தனை பேருங்க? அண்ணன் தம்பி 7 பேருங்க. நீங்க எத்தனாவது ஆளுங்க? நான் 3 பேத்துக்கு மேல 3 பேத்துக்கு கீழே. ஏய் நீ ஒரு ஆளா 2 பேரா? ஒரு ஆள் தான். அப்படின்னா ஒண்ணு சொல்லு. 3 உங்க பேத்துக்கு. அம்மாவுக்கு எத்தனை பேர் பிறந்தீங்க? அம்மாவுக்கு பிறந்தது மொத்தம் 8 பேரு. ஆமாங்க. இப்ப 7 பேர்னு சொன்னீங்களே. 8 பேரு கலைச்சது மட்டும் 6 பேரு. எங்க அப்பா சும்மா இருக்க மாட்டாப்ல. டேய் டேய் அதெல்லாம் நான் கேட்கல. நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர்னு கேட்டேன். அண்ணன் தம்பி 7 சரி பேர். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் நம்பி. அம்மா பேரு? அங்கே மோகினி. நீ அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கீல்ல? ஆமாங்க. இடையில பிறந்தவங்க நீங்க. ஆமா ஆமா. மேல 3 பேர் பிறந்தாங்கல? மேல வரக்கல. மேல அன்னைக்கு தையல் போட்டாங்க. நம்ம எல்லாருமே இடையில தான் பிறந்தேன். யாருக்கு உனக்கு முன்னாடி பிறந்தாங்களா இல்லையா? எனக்கு முன்னாடி வரக்கல. யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க? எங்க அம்மாவுக்கு முன்னாடி. முன்னாடி 3 பேர் பிறந்தாங்கல? ஆமாங்க. அவங்க உனக்கு என்ன வேணும்? அண்ணே. அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த அண்ணங்களா? அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவன் தாய் மாமே. மாமன் தானே நீங்க கூப்பிடுறீங்க? மாமனை கூப்பிடுறீங்க இல்ல? கூப்பிடல. கூப்பிட வேணாம் மாமனை. இது எனக்கு முன்னாடி பிறந்தவன். டேய் உனக்கு எப்படா முன்னாடி பிறப்ப? எங்க அம்மா இருக்குல்ல, அம்மாவுக்கு வந்து மொத்தம் 13 வயசுலயே அம்மா வயசுக்கு வந்துருச்சு. ஆமாங்க. அத நான் கேட்கல. இருங்க அப்ப சொல்ல வேணாமா? வயசுக்கு வந்த நேரம் எங்க அப்பா போயிருந்திருக்காரு. உங்க அம்மா 13 வயசுல வயசுக்கு வந்தது உனக்கு தெரியும்? ஆமா. நான் போயிருந்தில்ல விசேஷத்துக்கு. சடங்கு நான் போனேன். நீங்க தான் போயிருங்க வீட்டுக்கு. அம்மா வயசுக்கு வந்ததும் அப்பா வந்து அங்க போய் சடங்குக்கு வந்தவர். இருக்காக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. போயிருங்க. சடங்குக்கு வந்தவர் உன்னை இது ஒண்ணுட்டாரு எங்க அம்மாவை பார்த்து. இதை கேட்டுக்கிட்டு நீ நிக்கிற ஓந்தலையில் தடா. இதை கேட்டுக்கிட்டு நீ நிக்கிற வரு. இல்ல எந்த வருஷத்துல அறையலாம்னு யோசிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணணும்னு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை பார்த்தா ஆசை வந்துருச்சு. அப்பதான் எங்க அப்பா என்கிட்ட வந்து சொல்றாரு, என்னன்னு? உங்க அம்மாவை எப்படினாலும் நான் கல்யாணம் பண்ணணும் விடாங்கிறாரு. அம்மாவே போயிடுறா. ஏற்கனவே பாதியில தான் இருக்கு எல்லாமே. அம்மாவுடைய புருஷன் தான் எங்க அப்பா. ஏய் இப்படி பேசுறடா. ஏய் கேளுடா. எங்க அப்பாவை பொண்ணு கேட்க போகும்போதே எங்க அப்பாவோட அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு வந்து மாமனார். எங்க அப்பாவோட அப்பா மாமனார்னா எங்க ஐயா பொண்டாட்டி தான் எனக்கு அப்பத்தா. எனக்கு அப்பத்தா இருக்கும் போதே எங்க ஐயா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாப்லையா? என்ன உண்மையே தானே சொல்றேன். என்ன எங்க ஐயாவோட பொண்டாட்டி எங்க அப்பத்தா, எங்க அப்பத்தாவோட புருஷன் தான் எங்க ஐயா. நான் கேட்கலடா. எங்க அம்மாவோட மூத்தவர் எனக்கு மாமா, அம்மாவோட புருஷன் தான் எங்க மாமாவோட புருஷன். நீ முரட்டு லூசுல சேர்ந்துச்சு. அம்மா இருங்க சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. அம்மாவை பொண்ணு கேட்க போனதுதான் எங்க அப்பா. இது சரி. ஆனா எங்க அப்பாவை மாப்பிள்ளை பார்க்க வந்தது எங்க அம்மா. அது ஒரு வகையில சரிதான். எங்க அப்பாவோட அப்பா இருக்கார்ல, அப்பாவோட அப்பாவோட தங்கச்சியோட மயனோட மூத்த கொழுந்தியாவோட சித்தி மயனோட இளையவடியோட மூத்த வடியாதே எங்க அப்பா. கரண்ட் புள்ள குறிக்க வந்திருக்காரு. ஓடு ஓடு, காலை கழுவிட்டு அம்மாட்ட டவுசர் மாட்டு ஓடு. இனியாத்துல எங்கன்னப்பா மாலை வாங்கிட்டு வந்த? இவ்வளவு தண்ணியோட நினைச்சு கொண்டு வந்திருக்கிய என்ன சொல்லி போடவா? அப்போ பேர் அனுப்பு. கருப்பா கீழக்குளம் என் சித்தப்பு கருப்பு சார்பாக பெரிய பூக்கு பொன்னாடையும் மாலையனை ஒத்து கௌரவப்படுத்துறார். யார்? ஊராட்சி மன்ற தலைவர். நீங்க ஊராட்சி மன்ற தலைவர், ரொம்ப நன்றி. இப்போ அது மாலையை கழட்டுங்க, பிசு பிசுன்னு இருக்கேன். இருக்கட்டுமா? ஆனா நீ மாலை ஓட்டவாரு. விசிட்டிங் கார்டு இருக்காப்பா?
நிறவரம் தண்ணியில முக்கி கொண்டு வந்து போட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊற வச்சிருந்தியா பார்த்து இந்த கொடுமையா. அன்னைக்கு ஒரு ஊர்ல எனக்கு மாலை போட்டாங்க. ஆத்தின்னு பூரா சித்தரும்பா இருந்துச்சு. எங்கனையோ வேலிக்கருவில் கிடந்து. ஆனா ஓ மாலை ஒண்ணும் பிளாஸ்டிக் மாலை. வணக்கம்டா புள்ள. என்ன பேசணும் நம்ம ரெண்டு பேரும்? அப்பா இருக்கார்ல, அந்த வந்துட்டாங்களே. சரி, அப்பா இருக்காரு. அப்பாவோட அப்பா தான் அப்பப்பா. அடாடாடா. அம்மாவோட அம்மா இருக்குல்ல, அம்மாவோட அம்மா தான் அம்மா அம்மா. இப்ப அப்பா பொண்ணு கேட்க போகும்போது பெரியப்பாவும் போனது. பெரியப்பா போகும்போதே பெரியம்மா சினையா இருந்தது, பிரச்சனையா இருந்தது. எங்க அப்பா எங்க அம்மாவை தாலி கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வரும்போது எங்க அப்பத்தாவோட புருஷன் தான் எங்க ஐயா. நீ லூஸ் ஆக்காம போக மாட்டேன். இப்ப எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் அம்மா பொண்டாட்டி. எங்க அம்மாவுக்கு பிறந்தது தான் அம்மம்மம். இருக்கு பிடிச்சிருச்சு. நீ தான் மிஷினை கழட்டி வச்சுட்டு கருவில் விழுந்து ஓட போற. அம்மாவுக்கு பிறந்தது தான் திரும்ப திரும்ப பேசுற நீ. இல்ல 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 சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. ஐயா 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 ஐயா. அவ்வளவு நாடகம் முடிஞ்சிருச்சு. நீங்க போய் சாணியை கரைச்சி தொலைங்கத்தான். நான் லூசு குடிச்சு போயிட்டாப்புல. என்ன பேக்க தூக்கிட்டு பின்னாடி விட்டு போறாரு. யாரு ஆயிருக்க போவ போக முண்டை. நீ வேற பாகவதர் மாதிரி உன் மசுரு. நீ எந்த வேஷம் நல்லா போறியோ பொம்பளை வேஷம் கொண்டாடிட்டு வர முண்டை. நீ வச்சுக்கிட்டு நான் நடத்தி சல்புறேன். இப்போ சொல்லிடுறேன் சாமி. எங்க அப்பா எங்க அம்மா கட்டிட்டு வந்தது புரட்டாசி. ஆனா நாங்க பிறந்தது ஐப்பசி. ஒரே மாசம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 9 மாசம் எங்க அப்பா வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ல வந்துரு. இல்ல உங்க வாயை கிளற. டேய், நான் எதுவும் கேட்கல. உங்களை பத்தி எதுவுமே நான் கேட்கல. கேள்விகளுங்க. பயமா? உங்க ஏரியா பொன்னமராதி பக்கம் வரும்போது எத்தனை மேடையில எங்களை அசிங்கப்படுத்தினீங்க. அதுக்கு தாண்டா இன்னைக்கு இது எங்க கோட்டை. அதனாலதான் இந்த பாடுபடுத்துறீங்க நீங்க. சரிங்க, சிவகங்கை கோட்டை ஒண்ணுமா? என்ன இடம்? காங்கிரட் சிமெண்ட். உண்மைதானே சொன்னேன். என்ன இடம்னா சிமெண்ட் மேடம். டேய், இது என்ன இடம்டா? அது துணி நீலகண்டை கட்டினது. தூ கிடையாது. பாடுபடுத்துறாங்களேயா. வேலிமலை. இதுங்க இதுதான். இதை எதிர்பார்த்தேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப சரியா சொல்றீங்க பாத்தீங்களா? சரியா சொல்லணும். இப்படி பேசணும்யா. பேச்சுனா இப்படி இருக்கணும். நீ இப்படி கேள்றா. ஐயா கோவப்படாதியா. போய் இப்படி சுக்கு காபி குடிச்சிட்டு வாங்க. முண்டை நரம்பு தலைச்சு முண்டை. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னு பேர் வர காரணம். வேலிமலை சாரல்னு பேர் வர காரணம் என்னன்னு போறாங்களோ தாசில் அறதேன். தாயமங்கலம் முத்துமாரிக்கு பால் கூட எடுத்து வர்றாரு. ஏண்டா ஓட்டுக்கிட்டு போடா. ஒரே சிரிப்பா சிரிக்கிறியா? எங்க பொழப்பே சிரிச்ச வளர்ப்பு. சரிங்க, நல்ல விஷயமா பேசுறேன். வேலிமலை சாரல் என்றால் என்ன? இப்ப விவசாயி பிள்ளை தான் நீங்க. ஆமா. ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். பாருங்க, மாரியம்மனுக்காக முளைப்பாரி திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடக்குது இல்ல? ஆமா. ஏன் முளைப்பாரி எடுக்கிறாங்க? முளைப்பாரி ஏன் எடுக்கிறாங்க? இப்பதான் மாட்டினியா? இப்ப ஆத்தாவுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் எடுத்துருக்கலாம். சொல்ல விடியா? இல்ல கோயில் பத்திரத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம். எல்லாரும் கட்டிருந்த மணியை கூட அவுத்துட்டு போயிருக்கலாம். எதுக்காக முளைப்பாரி எடுக்கிறாங்க? முளைப்பாரியை தான் எடுக்கிறாங்க. இப்பத்தே அதுக்கு பேரு முளைப்பாரி. ஆரம்ப காலத்திலே முல்லைப்பாரி. முல்லைக்கு தேர்வு கொடுத்தாரே பாரி, அந்த பாரி கிடையாது. என்னத்தா காசக்கணமா? சொல்லுங்க. ஏன் முளைப்பாரி எடுக்கிறாங்க அப்படின்னா,
ஆத்தா அதுலயே தெரிஞ்சுக்கலாம். எதுல சொல்ல விடு. தெரிஞ்சாது என்னையா நீ தெரியாதேன்னு சொல்லிருவியே சொல்லு. தெரியும். தெரியாமையா 21 வருஷமா இருக்கேன். அதே தானே சொல்றேன். இந்தா, அதனால நல்ல மனுஷன் கிளம்பிட்டாப்புல கூலிங் கிளாஸ். ஆமா அண்ணன் அடுத்த வருஷம் வரேன் பங்காளி. ஊர்ல சொல்ல சொல்லியிருக்காங்க. சரி பாதிலே நாடகன்றதை சொல்லிட்டு வாடா. இதுக்கு ஒரு வெப்பரி வர. சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே எவ்விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதற்காகத்தான் ஆத்தானுடைய வாசலிலே முளைப்பாரி போடுறாங்க. அந்த முளைப்பாரி வளருகின்ற பொழுதே தெரிந்துவிடும் இந்த குடும்பம் இப்படி கஷ்டப்படணும் கொஞ்ச நாளைக்கு, இந்த குடும்பம் இதோட நல்லா இருக்கும் என்பதற்காக பாரினுடைய வளர்ப்பிலே தெரிந்துவிடும் நாம் வாழக்கூடிய வளர்ச்சி எல்லாம். அதற்காகத்தான் நல்ல விஷயம், அருமையான அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். முளைப்பாரியை கொண்டு போய் பிஞ்சக்காட்டில் போட்டிருக்கலாம், ரோட்டில் கூட போட்டிருக்கலாம். ஏன் தண்ணிக்குள்ளே போடுறாங்க அப்படின்னா, சொல்லுங்க. நமக்கு உள்ள கெட்டத சக்தியை புறம் ஆத்தா எடுத்துக்கொண்டு அந்த முளைப்பாரி என்று சொல்லக்கூடிய பாரியிலே இருக்குமா, அது தண்ணிக்குள்ளே அமுக்கின்ற பொழுது அந்த தீய சக்தி அரக்கங்கள்லாம் அழிந்து விடுவார்கள். தண்ணியிலே மூழ்கி முளைப்பாரி மட்டும் செல்வம் செழிப்பாக நம்மளை வளர்த்து கொண்டிருக்கும். அதற்காகத்தான் அருமையான விஷயம், நல்ல விஷயம். உண்மையிலே இப்ப பாராட்டுறேன் அவனைய. உண்மையிலே அருமையான விஷயம், நல்ல விஷயம் தான். ஏன்னா இவன்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம்னு பாக்குறேன். கேளுங்க. எதை கேட்டாலும் இப்ப முளைப்பாரிக்கு அருமையான உங்க அண்ணன் விளக்கம் சொல்லிட்டாரு. ஆமாங்க. கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறாங்கல்ல, ஆமா. அது ஏன் எடுக்கிறாங்க? ஒவ்வொரு ஆலயங்களிலும் தீச்சட்டி எதுக்கு தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஆலயங்களும் பட்டிமன்றம் பேச சொன்னாங்களா? நீ சொல்றதுக்குள்ள நான் சிவகங்கையில் போய் இந்த நவீன் கடையில் ஒரு டீயும் பண்ணும் சாப்பிட்டு வரேன். இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லுங்க. தீச்சட்டி எதற்காக எடுக்கிறார்கள்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இடத்துக்கு வந்துருச்சு. கோவில்ல. அப்புறம் என்ன பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? எதற்காக கோவில்களிலே தீச்சட்டி எடுக்கிறார்கள் என்றால், அவ்வளவுதான். சொல்லுங்க. அவ்வளவுதான். ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து சென்றிருக்கலாம். உண்மையிலே இன்னைக்காவது உண்மையான கரண்ட் போட எடுத்துட்டு வர போறேன். அதோட உன்னை பரிதனா காரி பயிர வைக்க போறேன். என்னைக்கு உள்ள இருக்க பொம்பளையில தூக்கிட்டு வர போறானோ? நீங்க சொல்லுங்க பாகவதர். எதற்காக எடுக்கிறாங்கன்னா, முளைப்பாரி இது தீச்சட்டி எதுக்கு எடுக்கிறான்னு இதுக்கு எடுக்கிறான்னு முடிச்சு விடுவேன். தீச்சட்டி என்பது மானாமலை செய்யறது, கோவில்களிலே எடுப்பது. அந்த தீச்சட்டியிலே நெய் ஊத்தலாம், குழந்து ஓச்சு, எண்ணெய் கூட ஊத்தலாம். சரிங்க. இல்லை என்றால் அதற்கென்று ஒரு ஆயில் இருக்கிறது, சம்பூர்ச ஆயில், அதை கூட ஊற்றலாம். எத்தனை ஆயில் இருந்தாலும் அந்த தீச்சட்டியை ஏந்தி வரும்போது அப்படியே தீ இப்படி லாவும். அந்த லாவி வரும்போது முகத்தை இங்க திருப்பிக்கிடுவாங்க. எதுக்கு? அரைஞ்சே ஒரு வேண்டாம். தீச்சட்டி எதுக்குன்னா முகலாவுன்றேன், அப்படி திரும்புவான்றேன், ஆயில்ன்றேன், மண்ணனேன்றேன். ஐயா எதற்காக தீச்சட்டி எடுக்கிறாங்க? மாரியம்மன் கோவிலிலும் தீச்சட்டி எடுப்பாங்க, காளியம்மன் கோவிலிலும் எடுப்பாங்க, அழகுநாச்சியம்மன் கோவில்ல எடுப்பாங்க. ஆலயங்கள் தோறும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். கடையில இருந்து கூட எடுப்பாங்க. ஒரு உண்மையை சொல்றேன், சொல்ல மாட்டேன், நீங்க எதிர்பார்க்காதீங்க. தெரியுமுங்க. படக்கும் சொல்லாம விளக்கம் சொல்றால சொல்லுவாப்ல. என்னங்க? சரிங்க. நீங்களே கூட்டி வந்து புள்ளி விவரமா எல்லாமே நாங்க சொல்லுவோம். ஆமா, சரி சொல்லுங்க. பட்டுன்னு சொல்லிட்டு போறதுக்கு லேசான படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கோம். 75 வருஷத்துக்கு முன்னாடி 8500 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சவங்க 2 பேரும். என்ன புக்கு? கொண்டே வருவேன். 70 எப்பதானே 20 வயசுல இருக்க, 75 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சியா? சொல்றா. எதற்காக தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா, மறுபடியும் அதுக்கு சொல்ல போறேன். தீச்சட்டி தூக்கி செல்லும் போது முன்பாக நையாண்டி மேல மடித்து வருவது வழக்கம். அவ இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்தா, நீ வந்தியா? சபிச்சுக்கிட்டான்டா, மோதிரம் நெளியும் வார்த்தியாரேன். இந்த குண்டு போய் பொழைச்சுக்குருவான்டா. சாமி, தீச்சட்டி எதற்காக எடுக்கிறார் என்றால், என்ன சொல்ல வந்தியாங்க?
எதற்காக தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா பட்டுன்னு சொல்லுங்க. தீச்சட்டி எடுத்து செல்லும் போது பின்பாக ஒரு 10-15 நபர்கள் வருவார்கள், சொந்த பந்தம். ஆமாங்க, ஒத்தையில போனா என்ன நல்லா தாங்க சொல்றேன். எந்த ஊர்ல பொம்பளை ஒரு பொம்பளை மட்டும் தீச்சட்டி எடுத்து போயிருக்கு? அப்ப சொல்லிடுவாங்க. என்னங்க இது? என்ன வாங்க, சொந்தக்காரெல்லாம் வருவாங்கல்ல. சரி 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 சொல்லுங்க. தீச்சட்டி எடுக்கும்போது எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? அதேபோல் பெண்கள் தீச்சட்டி எடுத்து சென்றால் மஞ்சள் கலர்லே சேலை உடுத்திருப்பார்கள். இல்லை என்றால் நைட்டியை கூட போட்டு எடுக்குது. தீச்சட்டி எதுக்காக கோயிலுக்கு எடுக்கிறான்னு தானே அந்த ஆளு கேட்டாரு. மஞ்சள் சேலை கட்டலாம், நையாண்டி மேலாம் வரைக்கலாம், நாயனை வாசிக்கலாம்னு போட்டு உயிரை வாங்குறேன். மஞ்சப்பால் ஊற்றலாம்னு வேணும். சடக்குன்னு சொல்லுங்க சித்தப்பு. எதற்கு எடுத்து தூக்கி போறாங்கன்னா மறுபடியும் வண்டியா அங்கேயே ஏலே எடுத்துட்டாங்க. தன்னுடைய நேற்றிக்கடன் என்பது எத்தனையோ நேற்றிக்கடன் கோவில்களுக்கு செலுத்துவார்கள். பால் குடம் எடுத்தல், வேல் குத்துதல், கயிறு தாண்டுதல், லெமன் ஸ்பூன், கொண்டாடி தூக்கிட்டு ஓடுறது. ஒவ்வொருத்தரும் தீச்சட்டி எடுக்கும் பொழுது ஆத்தா சோதிப்பாலாம். இந்த அக்னியாக எரியக்கூடிய இந்த தீச்சட்டினுடைய இந்த நெருப்பு சுவாகை, சுவாகைன்னு என்ற அர்த்தம். இந்த நெருப்பு பிடிக்கும் பொழுது இந்த சட்டி கையை சுடும். பொறுமையாக இந்த சட்டியை ஏந்தி பொறுமைசாலியாக வந்து நம்மளுக்கு செலுத்துகிறாளா என்று ஆத்தா சோதிப்பாளாம். தீச்சட்டி எடுத்து அது யார்? ராக்கு மைனாப்பா. நல்லா நின்று விளையாடுவான் இந்த பையன். லாவாம நல்லா வளர்த்துருக்காரு சட்டியை. இருங்க இருங்க, ஆத்தா சொல்ல வர்றா. வந்தது யாருப்பா? நல்லா பேச அரைஞ்சு விடுவேன். வந்தது யாருப்பா? தெரியலடா. சரி சரி, கட்டையை கொடுத்துட்டு ஓடி இருவனை கொண்டுருவேன். எந்த ஊரோட பிள்ளையார் ஆடி வந்தாரு? அருமையான விஷயங்க. தீய குணங்கள் அனைத்துமே இந்த தீச்சட்டி மூலமாக கருகி. என் தங்கையை அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள். அதற்கு முன்னாடி என் தோழி பிள்ளை இருக்கிறார், எக்கோ வைத்து விடுங்கள். தம்பி தம்பி அண்ணா, உன் தொண்டையில மட்டும் பேசும். இந்த மிமிக்ரி பயிரெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க 2 பேரும் என்னப்பா லோகிதாஜி மாதிரியே இருக்கீங்க. லோகிதாஜி தானா? தம்பி தம்பி எத்தனையோ சாமிகளை நம்ம தினசரி சந்தித்து போராடி இருக்கிறோம். ஆனால் வந்த சாமியோ இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா நடந்துவிட்டது. அவர் முடியும் நகலப்பட்டது, நமக்கு கிரக முடிச்சு ஆட்டிடுச்சு. அதனால எப்படி தெரியுமா, அந்த இடத்துல சற்று என் மனம் கணக்கிறதடா தம்பி. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறதுன்னா. என் உயிரே இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிந்ததாலே உள்ளமல்லா எரிமலையோ, உள்ளமல்லா எரிமலையோ. என் உயிரே இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிவதாலே உள்ளமல்லா எரிமலையோ, உள்ளமல்லா எரிமலையோ. இன்னைக்கு சொல்றேன், சுட்டு போட்டாலும் நடி போறாது. அடுத்த வருஷம் மாடுத்தான்ல போய் 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டா ஏதாவது செய்யும். இலக்கியத்தில் படித்ததில்லை, இது போல பிறவி இல்லை. இலக்கியத்தில் படித்ததில்லை, இது போல. இதே காலை வாங்கி வாழை விட்டு வாத்திர கொல்ல பாக்குறாங்க. பிளான் பண்ணிட்டேன் அந்த சினத்தவளை. நெஞ்ச புடிச்சிட்டு அழுகுறானே என்ன தெரியல. நல்ல அடிப்பானு பயந்துட்டு ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன். ஒரு நாளும் பிரியாத தம்பி கூட பிறந்திட்ட தம்பிகளே, கூட்டுக்கிளி போல வாழ்ந்தோமடா.
நமக்கு ஆகாத நாரத வந்ததினா இந்த நிலை வந்தது என்ன செய்வேன் காண வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி எவ்வாறு கருவுல ஓனையான் செய்யும் கம்பியை காய்க்க போறாங்க. குந்தாணி மேல புடிச்சுக்கோங்க. அண்ணே, ஸ்கூல்ல வீட்டு பாடம் எழுதாம ஓடுவாங்க பாரு. சென்று வருவேனடா பிறவி சென்று வருவேனடா, எம்பிரவி. சென்று வருவேனடா பிறவி வீராதி வீரண்ணா வீரத்தவே போராடி வாடா எங்கள் தம்பி போர்க்கள செல்வமே இந்த நேரம் போர்க்கள செல்வமே இந்த நேரம் கண்ணை தாராவதி என்னது